எனிவே ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க்யூ சார். உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை படமா பண்றோம். 100% ஜெயிக்கிறோம். ஓகே ஓகே. நான் டிஃபன் ரெடி ஆச்சா? ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் டல்லாக இருக்கேன். நான் எங்கே டல்லாக இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். உன் போலீஸ் டாக்குமெண்ட்ரி முடிஞ்சிச்சா? நான் இன்னும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். என் ஸ்டோரிக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச கேங்ஸ்டர் ஸ்டோரி சொல்லவா? என் ஸ்டோரியில் கேங்ஸ்டர்ஸ் ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ் தான் ஹீரோவாக இருக்கணும். போலீஸ் ஸ்டோரி தான் நிறைய இருக்கு. அதில் என்ன புதுசாக இருக்க போகுது? கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் நிறையா இருக்குது. கேங்ஸ்டர் ஸ்டோரி பண்ணால் தான் கெத்தாக இருக்கும். பார்க்குறவங்க கைத்தட்டி விசில் அடிப்பானுங்க தெரியுமா? பிஜிஎம் அது இதுன்னு போட்டால் பயங்கரமாக பார்ப்பாங்க. இப்போ எடுக்கிற போலீஸ் ஸ்டோரிலாம் வந்து சும்மா பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிடுவானுங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி கிரைம்லாம் நடக்குது. ஒரு நல்ல போலீஸ் ஸ்டோரியை தேடி பிடிக்கிறேன். அந்த மாதிரி கவர் ஸ்டோரிக்காக தான் நான் வெயிட்டிங். ஆல் த பெஸ்ட்மா. என் நேம் சக்தி. நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்தேன். ஆனால் இப்போ மூவிஸ்க்கு ஸ்டோரி ரைட்டராக இருக்கேன். டைரக்டர் அன்பு என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் பார்க்காத கேள்விப்படாத மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டோரியை கொண்டு வர சொன்னார். அது சம்மந்தமாக நிறைய போலீஸை மீட் பண்ணேன். ஆனால் நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான போலீஸ் ஸ்டோரி இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு முத்துக்குமார்னு ஒரு போலீஸை பார்க்க போகிறேன். மேபி இன்னைக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஸ்டோரி எனக்கு கிடைக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வணக்கம் சார். வணக்கம்மா. சதீஷ் சார் உங்களை பார்க்க சொன்னாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. வணக்கம் சார். என் நேம் சக்தி சார். ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருக்கேன், ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கேன். கிரைம் சப்ஜெக்டை பற்றி கெதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு கவர் ஸ்டோரிக்காக. நீங்கள் போலீஸ், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. நீங்கள் நிறைய கிரைம் சப்ஜெக்டை பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி பேசி பழக்கம் இல்லைங்க. அதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியலைங்க. கேஷுவலாகவே பேசுங்க சார். என் பேர் முத்துக்குமார். நான் சின்ன வயசில் எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதான் என் கனவு. அது நடக்கலை. குடும்ப சூழ்நிலை காரணமாக போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன். போலீஸ் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு கிரைம் கேஸையும் சினிமா மாதிரி தான் யோசிப்பேன். நான் நிறைய கேஸை பார்த்துட்டேன். இனிமேலும் இதை சந்திக்க தயாராக இருக்கேன். சரி சார், உங்கள் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுங்கள் சார். அது நிறைய சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு சில கேஸ் தான் மிக முக்கியமானது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சினிமாவை பார்க்கவும் நல்லா இருக்கும். அதையே சொல்லுங்க சார்.
ஒரு ஏஜென்சி ஃபாரின்ல வேலை வாங்கி தரதா சொல்லி குறைஞ்சது 10 பேரையாவது அனுப்பி வச்சாங்க. மலேசியா போறியா? சீக்கிரம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிடு. எனக்கு வந்து இன்னொரு 5 டேட்ஸில் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணிடலாம். அவங்க கிட்ட கன்சல்டன்சின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு மலேசியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நாங்கள் விசாரிச்சப்போ கன்சல்டன்சி எல்லாம் உண்மைதான். அங்கே 6 பேருக்கு வேலை வாங்கி தந்தாங்க. மீதி 4 பேருக்கு நடந்ததே வேற. ஆமாண்ணே, எனக்கு வர வேண்டிய கமிஷனை கரெக்டாக பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் போல் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அண்ணே, நான் ஒரு 4 பேர் லிஸ்ட்டை அனுப்புகிறேன். சரி. அவங்கள போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிக்கோங்க. சரி. எனக்கு சேர வேண்டிய காசை நீங்கள் அனுப்பிச்சு. சரி, ஓகே ஓகே. 2 நாளில் பணத்தை அனுப்பிச்சிட்றேன். கொடுங்க, நான் அயன் பண்ணி தரேன். விடுமா, சும்மா அப்படியே எடுத்து மடிச்சு கிடிச்சு மேலே உட்காந்து என்ன போகுது? அண்ணா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன காசு வேணுமாம்மா? அதுவும் வேணும். அப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்கணும். சொல்லு. எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின் போறியா? சாச்சா, அதெல்லாம் இல்லை. உனக்கு கல்யாணம் இருந்தால் தானே எனக்கும் கல்யாணம் நடக்கும். எனக்கும் வயசு ஏற்றே போதில்ல, அதனால தான் போகிறேன். அண்ணே, சரியான செல்ஃபிஷ்னா நீ. ஃபாரின்ல வேலை கிடைச்சதும் அங்கே போனால் குடும்ப நிலைமை மாறிடும். வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொந்தம் பந்தம் அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் பிரிஞ்சுட்டு போனாங்க. யோசிச்சு பார்த்தேன், நீ ஃபாரின் போயிட்டு வா, அப்பதான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும். இல்லைன்னா அடிக்கடி இப்படி தான் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். வேற விஷயத்துக்காக சண்டை போட்டால் பரவாயில்ல, ஆனால் நான் உனக்கு பாரமாக இருக்கணும்னு நம்மளுக்குள்ள சண்டை வரக்கூடாது. இன்னைக்கு உன் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டேன், சாரி. பரவாயில்ல. அங்கே போன ஒரு சிலர் மட்டும் ஒரு கேங் பிக்கப் பண்ணிட்டு போச்சு. அப்போ தான் அவங்க கடைசியாக ஒரு வாட்டி அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டாங்க. வந்துட்டம்மா. நல்லா இருக்கியாப்பா? சாப்பிட்டியாப்பா? அடிக்கடி ஃபோன் பண்ற ராஜா. ஓ, வெளியில இருக்கியா? சரிப்பா, அப்புறம் பேசு. திருப்தியா? இப்பதான் நல்லா இருக்கான்ல? ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டாங்க, நான் போயிட்டு தான் இருக்கேன்.
அவங்களால எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்து அவங்க கை கால்களை உடைச்சி எந்திரிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. ஜி என்ன ஜி ஏதாச்சும் பண்ணோம் ஜி. இவங்கெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்மனா சொம்பையா? எங்கள் ஊரில் வந்து பாருங்க, நான் எவ்வளோ பெரிய பாக்ஸர் தெரியுமா? எவனோ என் பக்கம் நிற்க மாட்டான், அப்படியே நடுங்குவான். நீங்கள் என்னடானா ஆளுக்கு மூளை இப்போ உக்காந்துக்கிறீங்க. நேஜி இதே எங்கள் ஊராக இருந்ததுன்னு நினச்சிக்கா, 5 நிமிஷம் அவனெல்லாம் அறுத்து போட்டு போயினே இருப்பேன். என்ன முடியாது, அதனால் செஞ்சு காட்டுவேன் ஜி. 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்குவா. ஏதோ அவனுக்கு கும்ஃபு தெரிஞ்சதுனால என்னை அஷ்டானுங்க, இல்லை மொத்த பேரையும் தூக்கியிருப்பேன். அவங்கள ஏன் அடைச்சி வச்சிருக்காங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுவும் புரியாம அவங்க கிட்டே அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாம இருந்தாங்க. வந்து 2 நாளான பிறகு அவங்க பாஸ் கால் பண்ணி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னாரு. பகல் நேரம் ஃபுல்லாக அடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அப்படியே 3 நாள் அங்கேயே கிடக்க வச்சுட்டாங்க. தண்ணியாச்சும் கொஞ்சம் கொடுங்கண்ணே. பசி வேதனை ஒரு பக்கம், உடம்பு வலி ஒரு பக்கம், தன் குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க தற்காப்புக்கு எதுவும் பண்ணலையா? பண்ணாங்க, அதுவும் வீணாக தான் போச்சு. 5 நாள் பட்டினியோடு இருந்தாங்க. அங்கே இருந்த எல்லாருமே இன்னசென்ஸ். அவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பர்சன்ஸ். அவங்கள எப்படி திருப்பி அடிக்க முடியும்? அது அவங்களுடைய கோட்டையா இருந்துச்சு. ஜி எந்திரிங்க ஜி. ஜி அதுல ஒருத்தர் இறந்தா, அதே மாதிரி எல்லாரும் இறந்தாங்க. ஒரு டோனருக்கு தேவைப்படுற ஆர்கனை ஒரு ரேட் டிமாண்ட் பண்ணி இப்படி வேலை வாங்கி தரதா சொல்லி இவங்களை எல்லாம் கொண்டு குவிச்சாங்க. பாடியாச்சு வீட்டுக்கு அனுப்புங்கண்ணா. இது எப்படி தெரியும்னா, சேகர்னு ஒரு ரவுடி, அவனுக்கு தம்பி இந்த கேங்கில் இருந்தான். அவனை பற்றி விசாரிக்கும் போதுதான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது. இப்படியும் சில பேர் இருக்காங்களா? என் லைஃப்ல இப்படி கொடூரமான ஆளுங்களை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு நிகழ்வோ இப்படி ஒரு நியூஸோ எதுவும் நான் பார்த்ததே இல்லை சார். அப்போ இதை வச்சு கதை பண்ணுங்க. பண்ணலாம் சார், ஆனா இந்த சம்பவத்துல ஹீரோ வில்லன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். யூஸ்வல் ஸ்டோரியாகவும் இருக்கக்கூடாது, சேம் டைம் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கக்கூடாது. இந்த கேஸுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய கிரைம் இன்சிடெண்ட் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு.
ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஜீவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார், கூப்பிட்டு இருந்தீங்க. நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, இப்போ மணி கன்வர்ஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. பிளாக்ல இருந்து ஒயிட்டா மாத்துறது. ஆமாம் சார். அதை நீ இறங்கி பண்ணு. உனக்கு பின்னாடி இருந்து ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஓகே சார். சார், எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு டியூட்டியில் இருக்கிற போலீஸ் அவன் சுய லாபத்துக்காக ஒருத்தனை வரவழைச்சான். அவன் சின்னதாக கிரைம் பண்ணுறவன். அவனை மணி கன்வர்ஷன் டீலிங் பண்ண சொன்னார். அவனால் அதை தனியாக செய்ய முடியாது. அதனால் அவனை மாதிரியே சின்னதாக கிரைம் பண்ணுறவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்தான். போலீஸ் கொடுத்த வேலை, அதனால் அவங்க எல்லாரும் செய்ய மறுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுறதுனால எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மணி கன்வர்ஷன் டீலிங்கிறது சாதாரணமானதில்லை. அதில் பெரிய சிக்கலும் இருக்குது, நிறைய விதமும் இருக்குது. இவங்க சூஸ் பண்ண விதம் மிக மோசமானது. அப்போ அவங்களுக்கு ஒரு டெத் அக்கௌண்ட் தேவைப்பட்டது. ஒருத்தனை கொன்னா தான் ஒரு டெத் அக்கௌண்ட் கிடைக்கும்ன்ற நிலைமை வந்துச்சு. இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. டெத் அக்கௌண்ட்டுக்காக ஒரு கொலையும் பண்ணாங்க. டேய், என்னடாச்சு? நான் சுடவே இல்ல, அந்த ஆள் செத்துட்டான்டா. செத்துட்டானா? டேய், செத்துட்டான்டா. ஆமாண்டா. என்ன பண்றது? டேய், ஏதாவது இருந்துச்சுன்னா சுருட்டிட்டு கிளம்பலாம்டா. வா 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 வா. டெத் அக்கௌண்ட் ரெடி ஆனதும் மணி கன்வர்ஷன் பண்ண கிளம்புனாங்க. டேய், சாமான் பொருள் ஏதாவது வச்சிருக்கீங்களாடா? அந்த பொருள் இல்லைண்ணா, வேணா செக் பண்ணிங்க. எங்கே காட்டு? பண்ணிங்கண்ணா. டேய், உங்களை நம்ம இருக்காரா? மேலே இருக்காரா? சரி, வாங்கடா போகலாம். டேய், மேலே வாங்கடா. அண்ணா சொன்னாரு பார்ட்டி பக்காவா இருக்குன்னு, அதான் உங்களை வர சொன்னேன். ஆமாம் சார், பார்ட்டி நம்மக்கிட்ட டைரெக்டாக இருக்காங்க. ஓ, டைரக்டா இருக்கா பார்ட்டி? ஆமாம். சரி, டீ காஃபி பீர் ஏதாவது சாப்பிட்றியா? ஐயோ, எதுவுமே வேணாம் சார், டீல் மட்டும் ஓகே பண்ணுங்க சார், போதும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் பண்ணுவோம். உங்க ஒர்த் எவ்வளோ? சார், என்கிட்ட சொந்தமாக கார் இருக்கு. அப்போ ஒரு ₹1 பண்ணலாம். சரி சார். போய் ஒரு ₹1 எடுத்து கொடு. 500 ஆயிரமாங்கண்ணே. 1000 ரூபாயிலேருந்தே கொடு. சரிங்கண்ணே. அண்ணா, நீ வேணா போலாம். டேய், வாடா போலாம். டேய், அவனே ஏன்டா கூட்டு போற? சும்மா ஒரு பேச்சு துணைக்கணா? டேய், சும்மா ஒரு வேலைக்கு லாக்கில்ல. அவனை போய் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. சரி, போ. அண்ணா, வாடா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைண்ணே, பார்ட்டி பக்கத்தில் ரூம் போட்டிருக்காங்கண்ணே. உங்களுத்துல ஒரு ஆள், எங்களுத்துல ஒரு ஆள் அனுப்பிட்டேன்னா நீங்கள் சொன்ன அக்கௌண்ட்டில் அரை மணி நேரத்தில் பணம் வந்துடும். அவ்வளோதானே டீலு. பாலா, சொல்லலாம். அவன் கூட போ. சரி, ஓகே. நானும் போட்டுமாண்ணே? ஏய், நீ வேணா, அவன் போதும். அவங்க நினைச்சபடி டீலிங் எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சது. பார்ட்டிக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. சொல்லுப்பா. இரு 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 ஒரு நிமிஷம் இரு, கட் பண்ண. ஏய், வந்துடுச்சா? ரைட்ரா ரைட்ரா. ஓகே 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 ஓகே, வந்துச்சுப்பா. டீல் முடிஞ்சிச்சு. சூப்பர். அடுத்து எவ்வளோ அமௌண்ட் பண்ணலாம்? டீலிங் எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சதும் பணத்தை பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது.
சண்டை நடக்கிறப்போ கேஸ் வெடிச்சு எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு சுயநினைவு இல்லாம ஆயிட்டாங்க. அந்த போலீஸ் வந்ததும் உங்ககிட்ட பணத்தை பிரிக்க வரல, உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண வந்தேன்னு சொன்னார். அப்போ தான் இது எல்லாமே ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்னு தெரிஞ்சுது. அப்போது அந்த கேங்கிலேருந்து ஒருத்தன் அந்த போலீஸை ஷூட் பண்ண பார்த்தான். போலீஸ் தன் தற்காப்புக்காக அவங்கள என்கவுண்டர் பண்ணுற நிலைமை வந்துடுச்சு. அப்போ அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்களா? இல்லை, 2 பேரை என்கவுண்டரில் போட்டாங்க. ஒருத்தன் கேஸ் சிலிண்டர் வெடித்து செத்து போயிட்டான். 3 பேரை ஜெயிலில் போட்டாங்க. சார், உங்க அனுபவத்துல எந்த ஒரு ரவுடியோட கேஸும் எடுத்தது இல்லையா சார்? ரவுடியா? ரவுடி எத்தனை பேர் வாழ்க்கையை பற்றி சொல்லணும்? சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சார். கஷ்டப்பட்டான், கத்தி எடுத்தான், கொலை பண்ணனா, அப்புறம் ஜெயிலுக்கு போய் பெரிய ரவுடி ஆனா, அவனை கொன்னுட்டாங்க. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவனம் இருக்கக்கூடாது சார். எல்லா ரவுடியோட வாழ்க்கை இப்படிதாம்மா இருக்கும். வேற என்ன புதுசா இருக்க போகுது? சரி சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். பார்க்குறேன். இதை படிங்க. எப்படி சார் கார்லயே சுத்திட்டு இருக்க முடியும்? அதாம்மா, அவன் என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்தான். உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு கார்ல சுத்திட்டு இருந்தான். கார்லயே சுத்திட்டு இருந்தானா? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். கொஞ்சம் அதை பத்தி சொல்றீங்களா? இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை பத்தி சொன்னேன்ல, அதுல ஒருத்தன் இருந்தான்ல, அவனோட அண்ணன் தான் இந்த ஸ்கெட்ச் சேகர். ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இந்த கேஸில் இருக்க ஐ விட்னஸையும் இன்ஃபார்மரையும் போடுறதுக்குள்ள நீ அந்த போலீஸோட ஃபேமிலியை முடிக்கிற. அவன் பொண்டாட்டி யாருக்குடா வேணும்? அவனா போடணும்டா. முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. ஓகே? ஏறுங்கடா வண்டியில். மகேஷ், எடுறா வண்டிய. என்னடா தூக்கம் வருதா? இல்லைண்ணா, பார்த்துக்கலாம், போயிடலாம். முதல்ல வண்டியை ஓரம் கட்டிட்டு மூஞ்ச கழுவு, அதுக்கப்புறம் போகலாம். மகேஷ், வண்டி ஓட்டிவாடா. டேய், தூக்கம் வருதாடா? அப்படிலாம் தூக்கத்துலலாம் வண்டி ஓட்டாத. பக்கத்தில் ஏதாவது தங்கறதுக்கு இடம் இருந்தா பாரு. வீடு மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இங்கேயா? சரி, பார்க்குறேண்ணே. என்னடா தண்ணி குத்தாங்கண்ணே. உயிர் மேலே அவ்வளோ பயமாண்ணே? எத்தனையோ உயிரை கொண்டிருக்கேன்டா. அப்போல்லாம் இந்த பயம் எனக்கு வரல. இப்போ உயிர் வாழணும்னு நினைக்கும் போது தான் அந்த உயிருக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்குது. இந்தாடா வச்சுட்டு படு.
டேய் டேய் எந்திரிங்கடா. டேய் நீ போட நான் பார்த்துக்கிறேன். படு நீ. கண்ணை ரெடியாக வச்சுக்கடா. போலீஸ் எப்போ நம்ம போடுவான்னு கூட தெரியாது. போலீஸை விட நம்ம விரோதியும் கூட எப்போ நம்மளை போடுவான்னு தெரியாது. மிளகா அப்படி தூவானுங்க, ஆசிட் முட்டை கூட அடிப்பானுங்க. 10 செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ளே நம்மளை கண்ட துண்டமாக வெட்டி காலி பண்ணிடுவானுங்க. அப்படியே ஏதாவது ஆச்சுனாலும் சைலண்ட்டாக நீ தூரமாக போய் நின்று, யார் என்ன போட வந்தாலும் நீ போட்டுரு. பாய் உங்களை அனுப்பிச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது, தெரிதா? கேஸ் முடிகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். இந்த ஆள்கிட்ட ஏன்டா வந்து சேர்ந்த? எல்லாம் பணம் கஷ்டம்தான், வேற என்ன. போன வருஷம் சுனாமி வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல. அதில் வீடு ஃபுல்லாக போயிடுச்சு. கவர்மெண்ட் சுத்தமாக பணம் தர மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வேறு வீடு கட்டுறதுக்கு பணம் வாங்கியிருந்தோம், அதை கட்ட முடியல. அதனால் பணம் தேவை. கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, பணம் வேணுமே. பார்த்துக்கடா. சார் போர் அடிக்குது. அவன் போனா, சாப்பிட்டான், டீ குடிச்சான், பாத்ரூம் போனான். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையே சார். வேற என்னம்மா பண்றது? ஒரு ரவுடியோட வாழ்க்கையில இது ஒரு சாப்டர் போர் அடிச்சாலும் இதே மாதிரி வேற எங்கேயும் நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லை சார். வெயிட், எங்களுக்கு ஒரு இன்ஃபார்மர் இருந்தான். ஸ்கெட்ச் சேகர் எப்படி போட்டான்னு தெரியுமா? வாண்ணே, நம்ம ரூம் இங்கே தான். ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் வாங்க. சரி வரேன், வண்டி ஏறுற. நான் ஒரு நிமிஷம்ண்ணா. பேசுகிற. ஹலோ சார், நான் சிவா பேசுகிறேன். சார் அண்ணா நம்ம கூட தான் இருக்காரு. ஆமாம் ஆமாம், இதோ நம்ம சார் அண்ணன் தான். ஏய் லூசாடா நீ? யார் லைனில்? ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தானே. நானே யாருக்கும் தெரியாமல் காரில் சுற்றிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட காட்டண்ணா. நானே? சரி, உன்ன வாண்ணா போய் சாப்பிட்லாம். ஏய் அவனை போட்டுரு. ஏய் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு இன்ஃபார்மரு, அது இந்த நாய் தான். போட்டு தள்ளு. அதனால தான் எனக்கு இந்த நிலைமையே. போட்டு தள்ளு. கை எங்கே கழுவணும்? வாங்க தான். பிரதர், எங்கள் டேப்பில் தண்ணி வரல. எப்படி சார்? போடுன்னு சொன்னா போட்டுருவாங்களா சார்? என்னதான் அடியாளா இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா சார்? எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். இவங்க 2 பேரும் தான் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். தமிழ்நாட்டில் துப்பாக்கி புழக்கம் அதிகம் இல்லாத நேரத்தில் ஸ்கெட்ச் சேகர் மும்பையிலிருந்து 2 பேரை அவனுக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தான். அவ்வளோ கெட்டவனா நீ? டேய் டெய்லி உனக்கு செலவு காசு தரேன். நான் நல்லவனா கெட்டவனா நீயே சொல்லு? நல்லவன் தான். கொடுத்த காசை கத்தி வச்சு கேட்டா நான் நல்லவனா இருப்பேனா கெட்டவனா இருப்பேனா? கெட்டவன். அதுதான், ஒருத்தனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வச்சுக்க அவனுக்கு நல்லவனா இருப்போம். யூஸ் இல்லைன்னு வச்சுக்க கெட்டவனா மாறிடுவோம். அவ்வளோதான்.
கன் எடுத்து உன் நெஞ்சில் வைக்கிற இப்போ உன்னை எப்படா சுடுவேன் நானு? கேட்ட பயடா நீ. அவங்க 2 பேரும் தான் மும்பை கேங்ஸ்டர்ஸ். பரபரப்பாய் ஓடும் கால்கள் பகலிரவு பார்ப்பதில்லை. அண்ணாந்து கோபுரம் பார்த்தால் ஆகாயம் தானே அல்ல. தினமும் கோடி பேரு கூடும் கூட்டம் பாரு. வெள்ளையனே வெளியேறுன்னு வெளியே அனுப்பி வச்ச ஊரு. நான் சொன்னா எப்படி இருக்கிற? வாடா, என்ன ஆளே காணோம்? 2 நாளா உள்ள இருந்தேன். என்ன சொல்லு? கும்முன்னு இருக்கே. ஆமா, உன் மார்க்கெட் மட்டும் டவுனே ஆக மாட்டேங்குது. எங்கே உன் கூட்டாளி? அவன் கல்யாணத்துலேருந்து இந்த பக்கம் வரதே இல்லை. நம்ம ஆரம்பிப்போம். எவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்க? நிறைய. இந்தா வச்சுக்க. இவ்வளவுதானா? இப்போதைக்கு தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணுமா? பாய் ஃபோன் பண்ணுறாரா? ஹலோ, சொல்லுங்கள் பாய். என்ன பாய் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி என்னைக்கு செய்யாமல் வந்திருக்கோம். செஞ்சிடலாம் பாய். நம்ம பையன் தான் இருக்கான். சரி. ஓ சரி. ஓ அவ்வளோ தூரமா? அப்படியா? எல்லாம் ஒரு மேட்ரா பாய்? இவ்வளோ முக்கியம் இருக்குது. நம்மள்ட்ட இருக்க என்ன சப்ப பிள்ளைங்க அனுப்பிச்சி வைக்க வேண்டியதானே பாய்? சரி 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 வந்துடுறோம். மெட்ராஸாண்ணே, கண்டிப்பாக போயிடலாம். என் மச்சான் பேசுகிறாண்ணா பாய். பேசுங்க பாய். சொல்லுங்கள் பாய்.
சொல்லுங்க எக்ஸ்ட்ரா மெட்ராஸ் பாய். சரி பாய், போயிடலாம் பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாய். என்னன்னா அமௌண்ட் தான் பாய் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நீங்கள் அவங்ககிட்ட வரேன்னு சொல்லுங்க பாய், அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரிடா போகலாண்ணா நம்ம. போகலாம்டா. ஓகே போகலாம். இந்த வண்டி தான் போல. பாய் அனுப்பிச்ச பசங்களாடா. ஏய் நீ முன்னல இரு, நீங்கள் வாடா. கரெக்ட். உங்க யாருக்கும் தமிழ் தெரியாதா? நல்லா தெரியும்ண்ணா. நான் சின்ன வயசுல இங்கேருந்து தான் பாம்பேக்கே போனது. பிரதர் எந்த இருந்து? வேலூர் ஹைவே. அப்படியா? பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா தானே ஃபேமஸ். பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா மட்டும் ஃபேமஸ் இல்லை, கண்ணுக்கும் ஃபேமஸ். பாம்பேயில் கன்று வச்சிருக்கலாம் கேங்ஸ்டர்னா. எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சும்மா டப்புன்னு போட்டு போவோம். ஐபிஎஸ் அதிகாரி கூட எங்களை மாதிரி பண்ண மாட்டான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, டக்குன்னு போட்டு வச்சுன்னா பாயிண்ட் மாதிரி நெத்தில அவ்வளோதான். இப்போ நாங்களே இருக்கோம், கன் எடுத்து பாயிண்ட் பொட்டு வச்சா என்ன பண்ணுவீங்க? ஏய் போட்டுருவேடா நீ. எங்க போட்டு பார்க்கலாம். போடுறா பார்க்கலாம். மெட்ராஸில் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியுமாடா உனக்கு? என்கிட்டயே கண்ணை வச்சு தெரியாமல் சொல்லிட்டேன். பசங்க நீங்கள் எண்ணெயே போடுறதுக்கு வரீங்களா? அங்கே போடுறா பார்க்கலாம். சொல்லி உன் ஃப்ரெண்டு கிட்ட ஸ்கெட்ச் சேகர் மோசமானவன்னு. இருந்து டேய் மகேஷ் வண்டியாடுறா. டேய் லூசாடா நீ, வாய் வச்சு கம்மி இருக்க மாட்டியா நீ? டேய் அவன் நம்மள ரொம்ப சப்பா நினச்சிட்டு இருக்கான், சும்மா விட சொல்றியா? போடா. டேய் பாய் சொல்லி இங்கே வந்துருக்கா நம்ம. இப்போ என்ன பண்ண சொல்ற? இருந்த காசை செலவாச்சு இப்போ எப்படி போகிறது? இப்போ என்ன பண்ண சொல்ற சொல்லு பார்க்கலாம். இப்போ தான் நான் லூஸ் மாதிரி பேசுவேன். உங்களை வண்டியில் இதுக்கு ஏற்றணும் தெரியுமா? ஒன்று உங்களை போட்டு தள்ளணும், இல்லை கூட வச்சுக்கணும். உங்களை போட்டு தள்ளுற மூடில் நான் இப்போ இல்லை, அதனால் உங்களை கூட வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, மெட்ராஸ் வந்துட்டேன்டி. காரில் தான் போயிட்டுருக்கேன். போதுமா இல்லை இன்னும் வேணுமா? ஏய் மூடை தவறி இரு வரேன். இப்போ மட்டும் நீ நேரில் இருந்தனா அடிக்கிற வெயிலுக்கே இப்படி மூடு ஏறுது. வண்டி ஏறா ஃபோன்லேயே இப்படி மூடு ஏற்றுறியே. நேரில் மட்டும் இருந்தனா ஒரு நிமிஷம் எடுத்துறேன். ஒரு நிமிஷம். சொல்றி. இல்லை 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 இல்லை. டேய் எதுக்கு பண்ணி நீ? நான் அவர் தான் நிறுத்த சொல்கிறாரு. அவன் சொன்னா நிறுத்துருவே நீ? என்ன பண்ணுறது, திறக்கிறாருண்ணா வண்டியை. அடே இந்த வாட்டி மும்பைக்கு வந்தோன்னா மாமாக்கு ஆயில் மசாஜ் தான். கை 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 போடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக கையில் அடிபட்டுச்சு. சீச்சி அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உன் கஷ்டம் உனக்கு அடியே. ஆனால் உனக்கு இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் பாப்பா, என்ன மாப் பண்ணுறானுங்க. அதில் ஒரு 4 பொசிஷன். ஏய் வந்த வேலையை பாப்பா, வண்டியில் ஏறுறா. உண்ணா நான் பேசிக்கிறேன். போனா நீ போனா நடக்க போகுதுங்க. ஏறடா வண்டியில். ஃபோனை குடுறா. என்னடா இப்போ நீ எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ என்ன ஃபோனை கட் பண்ணிட்டால? ஏய் வெடி ஃபோனை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கினு வேறு வேலை இல்லை.
இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்தாலும் ஸ்கெட்ச் சேகர் பண விஷயத்தில் கரெக்டாக இருந்தான். அண்ணா சொல்ற பணம் கேட்டிருந்தேன்ல வீட்டுக்கு போடணும்னு. வா இறங்கி வா. இந்தடா இதோ வந்துடுறேண்ணே. போட்டுட்டு சீக்கிரம் வா. சரி. டேய் தா பாய்கிட்ட டெய்லி ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், செலவுக்கு வச்சுக்கோ. இது இப்போ இருக்கட்டும். ஓகேண்ணே. ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும், பார்த்துக்கலாம். ஏய் சாங்கை ஸ்டாப் பண்ணுற. சாங் நல்லா தானே இருக்கு, புரியலையா? இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் பழைய லவ் சீன்லாம் ஞாபகத்துக்கு வருதுடா. தயவு செஞ்சு அந்த சாங் ஆஃப் பண்ணுற. என் கேஸில் ஒரு ஐ விட்னஸ் இருந்தான். அவனை போடுறதுக்காக தான் அந்த ஊருக்கே வந்தேன். அவனை போட்டு தள்ளிட்டேன்னு வை, இந்த கேஸ்லேருந்து நான் வெளில வந்துடுவேன். நீயே ஊராக சுற்றிட்டு இருக்க, உயிருக்கு போயிருந்தேன். நேற்று பண்ண சீனே தேவையில்லாது. ஏய் நான் சொல்கிறத மட்டும் செய், வேற ஒன்றும் பேசாத. ஏதோ உன் மேலே இருக்க அக்கறையில் சொன்னேன். ஒரு சாப்பிடு. வீடு புகுந்து போடணுண்டா. எப்படி டேய் லோட் பண்றா. வா 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 வா. ஸ்கெட்ச் சேகர் அவன் கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக ஐ விட்னஸ், இன்ஃபார்மர், லாயர் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இருந்தான். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிற நேரத்தில் தான் கனிமொழிகிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்படி அவங்க என்ன சார் பண்ணாங்க? ஸ்கெட்ச் சேகர் பயணத்தில் ஜீவா தனா எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கனிமொழி ஃபோன் பண்ணானே, நான் போனேன். ஏய் அப்புறம் பேசிக்கலாம், உட்கார்ற. என்னடா அதெல்லாம் ஒன்றும் அவளை பார்க்க தேவையில்ல, ஏறு வண்டியில். தம்பி உட்காரு. சொல்லா பேசிக்கலாம், உட்காரு. உட்காருன்றல. ஏய் மகேஷ் போடா. ஸ்கெட்ச் சேகரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கனிமொழியை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கணும். அவள் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட். ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. ஏர்டெலுக்கு பண்ணுங்க. ஏர்டெலா? நம்பர் சொல்லுங்க. நம்பரா? இதில் டைப் பண்ணுறேன். எவ்வளோ? 50 ரூபாய்க்கு. 50யா? தோ பண்ணிடுறேன். உடனே பண்ணுங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேனே. வரவே இல்லை. அப்போவே பண்ணிட்டேங்க. இல்லை வரல, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. ரீசார்ஜ் ஆயிடுச்சுங்க. இல்லை கால் போலங்க. நம்பர் போட்டு செக் பண்ணுங்க. இருங்க ட்ரை பண்ணுறேன். கால் போகுதே. போதா? காட்டுங்க. ஆமாங்க போகுது. சரிங்க வரேன். ஹலோ. இல்லைங்க கால் போதான்னு செக் பண்ணேன். லூசு. ₹10 ரீசார்ஜ் பண்ணுங்க. பண்ணுறேன்.
பண்ணிட்டேங்க. 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க. சரி பண்ணுறேன். பண்ணிட்டேன். 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க. பண்ணி 10 ரூபா தொலைக்க. ரீசார்ஜ் பண்ணுங்க. 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்க. என்ன 10 ரூபாய்க்கு ரீசார்ஜா? இல்லை, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலான்னு வந்தேன். ஓ, செருப்பு வெளியே தான் இருக்கு, வெளியே வரணும். செருப்பு இருந்தால் தானடி. ஏய் லூசு, என்னடா பண்ற? அவங்க எதுக்காக சார் வந்தாங்க? ஒரு சம்பவத்துக்காக சிதம்பரம் வந்தாங்க. வணக்கம்பா. பாய் சொன்ன பசங்க நீங்க தானா? உங்களை பார்த்தா ஆஹோன்னு சொன்னாரு, உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையாப்பா உங்கள. தம்பி வாப்பா வாப்பா, அதை எடுப்பா வெளியே. அதான்ப்பா கண்டு வச்சுக்கிறேன்ப்பா, கொடுப்பா. பார்த்துக்குண்ணா. இதை வச்சு ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். பிரேம் மட்டும் சூப்பரா இருக்கும்பா. அடடா அடடா அடடா, எண்ணருமே எண்ணருமே. எப்படி கை ஒதுதானா? ஒதுருது இல்ல. இதை வாங்கி வச்சுக்கின்னு அழகு பார்த்தா போதும்பா. இதை வச்சுக்கின்னு என்ன வேணா பண்ணலாம்ப்பா. நீங்கள் போகிறதுக்குள்ள எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா. சரிண்ணா, என்ன மேட்ரு? யாரை போடணும்? வேலை முடிஞ்சுன்னா எங்களை போடுற மாதிரி இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லைப்பா. எப்படிப்பா? அண்ணா அப்படி எதாவது இருந்தால் சொல்லிடுண்ணா. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சின்னதாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம்பா. கட்சி அக்கௌண்ட்லேருந்து நிறைய பிஎம் வரும். அதை எடுத்து பார்ட்டிகளில் கொடுத்து ஆளுக்கு பாதி அமௌண்ட்டை பிரிச்சுக்குவோம். இப்போ என்னடானா என் பணத்தையே எடுத்துக்கின்னு அவன் ஆட்டிய போட்டுட்டான். கட்சியோட அமௌண்ட்டு, அக்கௌண்ட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கையில் இருக்கு. ஆனால் அது என் கையில் வரணும், அவனை போட்டு தள்ளி ஆகணும். அப்போதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். கட்சி ஆரம்பிச்சா பணம் கிடைக்குமா? நல்லா இருக்காண்ணா வேலை. ஆமாம்பா. அப்போ மக்களுக்கு மக்கள் எப்படி போனா நமக்கு என்னப்பா? நம்ம நல்லா இருந்தா சரிதானப்பா. ஏன்பா? இந்த விஷயம் எப்படி தெரியும்னா, கேஸில் இருந்த கனிமொழி கொடுத்த வாக்குமூலம் தான் இது. ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே, என்ன சிம்? பிஎஸ்என்எல். ஓகே, நம்பர் சொல்லுங்க. 944. தாங்க, நானே எழுதிக்கிறேன். உங்க பேர் என்ன? எதுக்கு? நம்பர் கொடுங்க, ரீசார்ஜ் பண்ணுறேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் கேட்டு. நம்பர் எழுதுங்க ப்ளீஸ். சும்மா சொல்லுங்க உங்க பேரை. பேர் சொல்றதுல என்ன இருக்கு? எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, தயவு சரி போங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? சும்மா பேசிட்டு இருக்கேன். சும்மா பேசலாம் வேணாம். கையெடுங்க. யாருங்க நீங்க? ஏய் அச்சு வாய வச்சிரும் போடா. ஏய் கையேறா. போடா அண்ணா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. நான் போட்டுமா? ஜீவாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் மலர்ந்தது. ஹாய், இங்கே வாங்க. சொல்லுங்க. உள்ளே வந்து உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா தாங்க இருக்கேன். எந்த ஊர் நீங்கள்? நான் பாம்பே. பாம்பேயா? அங்கிருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? இல்லை, இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்தேன். ஓ, இந்த கடையை லுக்கு விட்டுட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலையோ? அதுவும் வேலை. இன்னொரு வேலையாக இருக்குது, அது முடிஞ்சோன்னா பாம்பே போயிடுவேன். போயிட்டு திரும்பி வர மாட்டிங்களா? வரத்துக்கு நீங்கள் ரீசனாக இருந்தால் மறுபடியும் வருவோம் கண்டிப்பாக. என்ன திடீர்னு கூப்பிட்டு பேசுகிறீங்க? இல்லை, சும்மா ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸு டைம் பாஸ்க்காக இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு லஞ்ச் வாங்கி தர முடியுமா? லஞ்சா? காசு கொடுங்க. என்ன வேணும்? ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கிக்கோங்க. ஓகே சரி. இந்தாங்க பரோட்டா வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சாப்பிட்லீங்களா? சாப்பிடணும். இந்தாங்க. அது எனக்கு, இது உங்களுக்கு. நான் சமைச்சது. நீங்கள் சமைச்சதா? சாப்பிடுங்க. தேங்க்யூ. சரி, நான் சாப்பிட்டு வரேன்.
மட்டை பண்ண வந்த இடத்துல உனக்கு எதுக்குடா இந்த லவ்? மட்டை பண்ண பிறகு இங்கே எது கிளம்ப போகிறோம்? ஆ அப்புறம் நீ யாரோ அவ யாரோ? டேய் எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா, லவ் சொல்லலாம் அவ்வளோதான். மற்றபடி மேரேஜ் பண்ணி அவ கூட வாழ்றன்ற ஐடியாலாம் இல்லை எனக்கு. நம்ம ஊரில் இல்லாத பொண்ணுங்களோட வாய்வா சரியாக போயிட்டு போகுது. டேய் அது வேற இது வேறடா. அவள் ஓம்லி ஃபிகர்டா, அவள் கிட்ட போனாலே ஒரு நல்ல ஸ்மெல் வரும்டா. சோனால சரியான கெலிஜிடா. இல்லைனா விட்றா நான் போகிறேன். இல்லை விடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க. நான் ரீசார்ஜ் பண்ணலாமா? ஓகே, என்ன சிம்? ஏர்டெல் 9176422829மா. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கம்மா. உடனே பண்ணிடுறேன். சரிம்மா. சரிண்ணா சரிண்ணா. அவளுக்கு அவன் மேலே காதல் வர சமயத்தில் அவள் கண்ணு முன்னாடியே ஒரு கொலை பண்ணான். அதுக்கப்புறம் அவளை போய் ப்ரப்போஸ் பண்ணான். கொலை பண்ண வந்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. போட்டு தட்டிங்களா? அவ்வளோதான். இறந்து போனவனுடைய ஆளுங்க கனிமொழியுடைய வீட்டில் போய் அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. என் வாழ்க்கையை சீரத்துக்கு ஏன்டா என் வாழ்க்கையில வந்தேன்? நான் தெரிஞ்சு பண்ணல. உன்னாலதான் என் அப்பா போய் நான் அனாதையா நிக்கிறேன். நான் தெரிஞ்சு பண்ணல. தெரிஞ்சுதான் பண்ண. உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு. நான் தெரிஞ்சு பண்ணலன்னு சொல்றேன்ல. நம்ப மாட்டேன். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? அதுதான் உங்க அப்பா வந்துருவாரா? அழாம என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேற வழி இல்ல. இருந்த ஒரே ஒரு அது என் அப்பா. எல்லாருமே போயிட்டாங்க. சரி விடு. யாருமே சரி விடு, பாத்துக்கலாம். நான் இருக்கேன் உனக்கு. அவளுக்கு வேற ஆதரவும் இல்லை, வேற வழியும் இல்லை. அதனால அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் அவளுக்கு பழி வாங்கணுங்கிற வெறி இருந்தது. என்ன சுற்றுன்னு பயந்துட்டியா? சுடல மாட்டேன். நீ சுட்டாலே எனக்கு ஒன்றும் ஆகாது. முதல்ல கன்னை பிடிச்ச விதமே தப்பு. நீ இப்படி வச்சு சுட்டனா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா மேலே தான் போகுமே தவிர எனக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு முன்னாடி கன்னை லோட் பண்ணணும். சரிவா கத்துற. என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை.
என்னாச்சு? என் மேலே கோவமே இல்லையா உனக்கு? எதுக்கு இப்ப சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க நீங்க? உங்கள் அப்பா சாவுக்கு நானே காரணமாக இருக்கேன். அதை நினச்சா எனக்கே என் மேலே கோவம் வருது, உனக்கு வரலையா? நடந்தது நடந்துச்சு, இனிமே என்ன பண்றது? வாங்க சாப்பிடலாம். உள்ள வாங்க. சாப்பிடுங்க. 2 போதும். நல்லா இருக்கா? அன்னைக்கு நீ சுட வந்தல்ல, அன்னைக்கே நீ சுட்டிருந்தா கூட நிம்மதியாக செத்துருப்பேன். கோவத்தில் இந்த சாப்பாட்டில் விஷம் வச்சிருந்தா கூட அதை நான் பார்த்துருக்க மாட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். என் மனசுல எதுவும் இல்லை. சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், எங்கே போற? வேலைக்கு போறேன். நாளைந்து நீ வேலைக்கு போனா நான் போகிறேன், சரியா? நீ கஷ்டப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இருங்க தட்டாதீங்க, நான் வரேன். வாடா. டேய் எப்படிதான் இருக்க மச்சி? நல்லா எப்படி இருக்க? ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தொப்பை இப்போ இல்லாமல் ஒட்டுக்கிறியாடா? போட்டனா. சரி, சாப்பிட்டியா? இன்னும் எங்க, இப்போதான் கிளம்பி வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு. டீ சாப்பிட்றியா? இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணலடா. வெளியே கேட்டால் வெளியே வரதில்லைன்றாங்க. வீட்லேயே என்னடா பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிட்றியா? சொல்லு, சாப்பிட்லாம். டீ போட. அப்புறம் பாம்பேலேருந்து உனக்கு வாங்கிட்டு வந்தேன். சரி வா, நான் எடுத்து வைக்கிறேன். வா. என்னடி டீ போடலையா? அவெல்லாம் ஏன் இங்க வரான்? அவனாடி பண்ணா உன்ன? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. மரியாதையே வெளியே போ சொல்லு. ரொம்ப வருஷம் இருக்காண்டி கூட, ஃப்ரெண்டுடி அவன். ஒரு டீக்கு அவனை போய் வெளியே போக சொல்ற? டீ போடுனா போடு, அவள் தான் சொல்லிட்டேன். நான்லாம் டீ எல்லாம் போட முடியாது. டீ போடு, அவ்வளோதான். போட முடியாது. போடு. என்னடா? ஒன்றும் இல்லை மச்சி, வீட்டில் பால் இல்லை. தெரியுது, சரியா? அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? இங்கே பேச வேண்டிய மேட்டரில். சரி, வெளியே போயிடலாம். சரி, வா போகலாம். அப்புறம் ஒன் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்ல? ஆமாம், அதே மாதிரி பல்க் அமௌண்ட்டு. சரிடா, நானடா பண்ணோம். நீ இல்லாமல் நான் எப்படா பண்ணியிருக்கேன்? வச்சுடே, இப்போ என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்காடா. எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? டேய் என்னடா சொல்கிற? போன வாட்டி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பக்காவாக பண்ணுறோம், சரியா? பண்ணுறோம். சரி, நீ டென்ஷன் ஆகாத, உட்கார். நீ என்னடா நீ அவகிட்ட வேறு ஏதாவது சொல்லிட்டு நான் வரேன். வா, சாப்பிட்டு போகலாம். வா, பண்ணுறோம். அவன் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. வா, சாப்பிட்டு போகலாம். சாப்பாடா? பால் நான் சொல்கிறேன்ல. என்னமோ. இது என்னங்க? இது சொல்லு. காசு உங்க பர்ஸ்ல வைக்கலாம் பார்த்தேன். இந்த போட்டோ இருந்துச்சு. இவங்க யாரு? குடு. இவர் தான் காதர் பாய். சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னை பாம்பே கூப்பிட்டு போய் இவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. எனக்கு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இவர் தான். ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு. நம்மளுக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லணும். சரி விடுங்க. முழுவதும் கடித்த பலியினை முதல் முறை அறிகிறேன் உன்னால் நான் தானே பெண்ணே. என் இரவிலே விண்மீன் எல்லாம் மறைந்தது. தனிமேல் எங்கும் இருக்கனாய் நின்றேன் பெண்ணே. பொல்லாத போசெய்து வழி தந்து நீ போனாய். ஓயாத புன்னினைப்பால் ஓடி நான் ஒழிக்கின்றேன். எங்கே நீ போனாலும் பின்தொடரும் நினைப்பு. இருந்தே நான் போனாலும் அழியாதே நந்து. எங்க? நான் வேலைக்கு கிளம்புறேன். நீங்க டோர் சாத்திக்கோங்க. ஓகே.
ஆமாச்சி உட்கார்றா. நீ சொன்னல ஒரு ப்ராஜெக்ட்டு, அதை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு தெரியாமல் தான் பண்ணோம். ஏன்னா அவளும் ரொம்ப கஷ்டப்படுறா வேலைக்கெல்லாம் போயிட்டு. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், மொத்தமாக முடிச்சுட்டு பக்காவாக லைஃப்பில் செட்டில் ஆகிறோம். சரியா? இதான் உனக்கு அன்றைக்கே சொன்னேன். கொஞ்ச நேரம் யோசிச்சு தானே முடிவு பண்ண முடியும். டக்குன்னு முடிவு எடுக்க முடியாதுல்ல. புரியுதா? ஒரு வேலை, ஒரே வேலை, அதோட இதை முடிச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் உன் வேலையை நீ பாரு, என் வேலை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? ஒரு 2 நிமிஷம் நான் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு வா, போகலாம். போட அப்புறம் போகலாம். சரியா? நீ யாரா சும்மா கவு தட்டுறது? தனா 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 டேய் என்னடா ஆச்சு? தனா டேய் தனா ஏய் ஏய் தனா அங்க போடா. உங்களை யாரா அமிச்சது சொல்றா. கனிமொழி ஜீவாவை பழி வாங்க அவங்க அப்பாவை கொன்ன அதே ஆட்களோட கூட்டு சேர்ந்தா. அவ அவ்வளவு லேசான ஆள் கிடையாது. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரி சார், ஸ்கெட்ச் சேகரிக்க என்ன நடந்துச்சு? ஏய், நீ இனிமே இங்கே இருக்க வேண்டாம். உன் பொண்டாட்டியை போய் பாரு. தானா, நீ உன் வேலையை போய் பாரு. இது இல்லடா உங்கள் லைஃபு, அதுதான் உங்கள் லைஃபு. எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. என்ன ஒன்று, நீங்கள்லாம் கூட இருக்கும்போது அவ்வளவு தைரியமாக இருந்துச்சுரா. அதுக்குன்னு என் கூடவே இருக்க முடியுமா என்ன? பார்த்துக்கலாம். என் ஆள் இந்த ஏரியாவில் தான் இருக்காடா. அவ கூட தங்குறதா தான் பிளான் இருந்துச்சு. என்னவோ அவ கூட தங்கினா சேஃப்டி இருக்காதுன்னு தான் காரில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன். கிளம்பிருங்க. ஏய், உஷாரா இருங்கடா, ஜாக்கிரதை. சரி, மனசில் வச்சுக்காதீங்கடா. ஓகே, கால் பண்ணுறேன். வாங்க வாங்க. கண்மணி, இப்பதான் வரணும்னு தோணுச்சா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அவளை போய் பார்க்க போறியா நீ? ஆமாடா. உனக்கு அறிவே இல்லையா? அவள் தான் அவனை கோத்து விட்டு போனா, இப்போ அவள் வீட்டுக்கு போகிறன்ற. அவன் மேலே ஒன்றும் இல்லை, அவளை போய் பார்க்கணும், அவ்வளோதான். நீலாம் திருந்தே மாட்டேன். எங்க யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. இப்ப மட்டும் எப்படிங்க நம்புறீங்க? உன்னைய நம்பாம வேற யாரடியும் நம்புறது? கார்லயே சுத்தி சுத்தி உடம்பெல்லாம் கலப்பா இருக்கு மணி. அப்படியே படுங்க. சரி, நான் போய் வெந்நீர் வச்சுட்டு வரேன். வாடிங்க. விடுங்க, வெந்நீர் வச்சுட்டு வரேன். மேடம், என்னாச்சு? ஆமாங்க சார், அவர் வீட்டில் தாங்க சார் இருக்காரு. அரெஸ்ட் மட்டும் பண்ணுங்க சார், சுற்றாதீங்க சார். நான் சுடுறதும் சுடாமல் இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்கு சார். அரெஸ்ட் மட்டும் பண்ணுங்க சார். நான் கைது பண்ண தான் பார்ப்பேன். நீ போய் கதவு தாவு போடு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன். எதுக்கு இப்ப தாப்ப போட்ட? யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான். அப்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஒரு மாதிரியாவே இருக்கே. அப்படி ஒன்றும் இல்லைங்க. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பேச பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடு. அப்படி ஒன்றும் இல்லைங்க. மறைக்காம சொல்லு. ஐயோ, என்ன பிரச்சனை சொல்லுடி, பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை சொல்றே? உங்களை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாடி? நம்பிக்கை துரோகம் பண்ணலங்க, நீங்க உயிரோட இருக்கணும் தாங்க பண்ணேன்.
ஏய் செட்டப் என்ன ரிவிட் அடிச்சாடா. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. கார் எடுத்துட்டு தெருமுனைக்கு வந்துருக்கடா. கண்ணில் எவன் சிக்னல் போடுங்கடா. டேய் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ, நீ என்ன கவர் பண்ணு. சீக்கிரம் வந்துருங்கடா, சீக்கிரம் வாங்க. ஏய் வா 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 வாடா, சீக்கிரம் வா வா. ஏய் 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 போடா 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 டேய் போ. ஏய் 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 இல்லடா விடாதீங்க சார். சே என்னையா இது? தப்பிச்சிட்டானையா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவரை போய் பாருங்க போங்க. சரிங்க சார். சே மிஸ் ஆயிட்டானே. இவ்வளோதான் எனக்கு இந்த கேஸை பற்றி தெரியும். ஒரு நாள் ஸ்கெட்சு சேகர் ரோட்டில் குண்டடிப்பட்டு செத்து கிடந்தான். யாரோ ஒரு கும்பல் அவனை சுட்டது மாதிரி இருந்துச்சு. அதோடு அவனுடைய கேஸை மூடிட்டாங்க. அவன் செத்ததுக்கு நிறைய குடும்பங்கள் அப்புறம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யார் பண்ணாங்கன்னே தெரியல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்க கூட இருந்த பசங்கள்லாம் என்ன ஆனானே தெரியல. ஓகே சார், நான் தேடிக்கிட்டு இருந்த கதையை பிடிச்சிட்டேன். ஸ்கெட்சு சேகரை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன சார் பண்ணணும்? இந்த கேஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்ஸ்பெக்டர் காசி தான். இந்த கேஸில் அவர் தான் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபோன் நம்பர் தரேன், அட்ரஸ் தரேன், நீங்கள் போய் பாருங்க. அவர் இதுக்கு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. நீங்கள் போய் முயற்சி பண்ணி பாருங்க. அவருக்கு ஒய்ஃப் சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே சார். சரிம்மா. தேங்க்யூ சார். சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி சார். டீ காபி ஏதாவது சாப்பிட்றீங்களாமா? இல்லை சார், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஸ்கெட்சு சேகருக்கு என்னாச்சு? ஜீவாவும் கனிமொழியும் ஒன்று சேர்ந்தாங்களா? காசின்றவர் யாரா இருக்கும்? வாமா, முத்துக்குமார் அனுப்பிச்சாளா? ஆமாம் சார். உள்ள வாங்க. உட்காருங்க. முத்துக்குமார் சார் அனுப்பிச்சு வச்சாங்க. என் பேர் சக்தி, ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்டும். கவர் ஸ்டோரிக்காக ஒரு கிரைம் சப்ஜெக்ட் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களை எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கிரைம் சப்ஜெக்ட்டுக்காக ஒரு கவர் ஸ்டோரி பண்ணதுக்காக வந்திருக்கேன் சார். நான் வெளியில் சொல்லக்கூடாதுமா, வெளியில் தெரிஞ்சா தப்பாயிடும். நீங்கள் மனசு வச்சா முடியும் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் கிளம்பு. சார், உங்கள் ஒய்ஃப் டெத்துக்கு வர முடியல. சாரி சார். என் ஒய்ஃபை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நாங்கள் 2 பேரும் காலேஜில் ஒன்றா தான் சார் படித்தோம். அவள் மேரேஜ் பண்ணி போயிட்டா, அதனால அவள் கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணேன் சார், அவளை கான்டாக்ட் பண்ண முடியவே இல்லை. சுத்தமாக முடியல. உங்கள் மேரேஜ் ஆல்பம் வேணா பாருங்க, அதில் நான் இருப்பேன். அவள் இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, கவர் ஸ்டோரி பண்ணதை பற்றி என் ஹஸ்பண்ட் அவசியம் பேசலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்படி ஆகுன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. அவள் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வாக்கு கொடுத்தாளா? ஆமாம் சார். சரி, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்றத பற்றி சொல்லுங்கள். ஸ்கெட்சு சேகர் அவரோட லைஃப்பை பற்றி உங்கள் ஃபைண்ட் ஆஃபில் சொல்லுங்கள். ஸ்கெட்சு சேகர் அவன் ஒரு பெரிய ரவுடி. அவன் சின்ன வயசில் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், ட்ரக் டீலிங், அவன் மேலே நிறைய கேஸ் இருந்தது. என்கவுண்டர் லிஸ்ட்லேயும் இருந்தான். அந்த ஏரியாவில் இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அவன்தான் ஹீரோ, காட்ஃபாதர், எல்லாமே அவன்தான்.
அண்ணனோட தோளோட தோள் நின்று சண்டை போட்டிருக்கேன். அவன் சரீரம் மாதிரி சரிஞ்சு என் கண்ணில் மண்ணை தூவிட்டான். யோ, ஸ்கெட்சி சேகர் தப்பிச்சிட்டாயா. செக் போஸ்ட்லாம் பாதுகாப்பு போடுங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? அவன் தம்பி ஃபைல்லாம் வந்துச்சா ஸ்டேஷன்லேருந்து? ரெட்டில் சேஸே என்ன சொன்னா? சரி, ஸ்கெட்சி சேகரை பற்றி எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேட்ச் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுசாக தேட சொல்லுங்க. அவன் முன்ஜாமீன் வாங்கக்குள்ளே பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வேலூர் சைடில் பார்க்க சொல்லுங்க. ஃபாரன்சிக்லேருந்து ரிப்போர்ட் வந்ததா? ப்ளீஸ் ரெடி பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை இல்லை, நான் வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் முக்கியமான கேஸில் இருக்கேன், பெரிய கேஸ் டீல் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணு. போ போ, நான் வர்றேன். சொல்லுப்பா. ஃபுல்லாக பெங்களூர் ஹைவே எல்லாம் பாதுகாப்போடு, அந்த போலீஸ் எல்லாம் அனுப்புக. ஓகேவா? சரி, அவனுடைய ஃபைல் எடு. ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சொன்னா கேளுமா, நான் ஒரு டென்ஷனில் இருக்கேன், வேலை டென்ஷனில் இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே, நான் வர்றேன். போ. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னாச்சு? அந்த கேஸ்கெட்டில் என்னாச்சு? அந்த கேஸ்கெட்டை எடு, அவனை தூக்கி உள்ளே போடணும். எவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பீங்க? வாங்க. லைன்ல இரு. வாங்க வாங்க. என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை, காலையில் அடிபட்டது. இன்னைக்கு காலையில் அடிபட்டது, வேற ஒன்றும் இல்லைம்மா. வாங்க வாங்க, செப்டிக் ஆகிறதுக்குள்ள டிஞ்சர் போடணும். வாங்க. என்னங்க நீங்க இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுற? இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் 2 நாளில் ஆறிடும். எதுக்கு டிஞ்சர்லாம் போடுற? நான் டிஞ்சர் போடுறேன், கொஞ்சம் எரியும், தாங்கிக்கோங்க. சரியா? இப்படி ஆயிடுச்சே. இந்த போலீஸ் வேலை ரொம்ப அவசியமா? ஏங்க எப்படி இருக்கீங்க? மற்ற போலீஸ்ல மாதிரி அமைதியா இருக்கலாம்ல. இப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. என்னங்க நீங்க? உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நீ நம்ம ஃபேமிலி மட்டுமே யோசிக்கிற, ஆனா அந்த அக்கிஸ்டால பல குடும்பங்கள் நாசமா போகுது. இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறேன். நீ நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிக்கிற, நான் மற்ற பிடிச்சிருக்கு. என்ன லூசா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என் வயசு 35. வயசு முக்கியம் இல்ல, மனசு தான் முக்கியம். என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே, நீங்க ஒரு நல்ல நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கு வரப்போற மனைவி நானா இருக்க கூடாதா? நான் இதை பத்தி யோசிக்கிறேன். எதுக்கும் நீ உங்க அம்மா அப்பாட்ட கன்சல்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். அப்போ ஓகே பா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னம்மா சொல்ல போற? சொல்லுமா. நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அவரு எஸ்ஐயா இருக்காரு, பக்கத்து தெருவில் இருக்கிறாருல, காசி. அப்படியா? அவர்தான்ப்பா. சரிம்மா. நல்ல மாப்பிள்ளையா இருந்தா ஓகே. அவரு என்னை விட ஒரு 10 வயசு ஜாஸ்தி. அதுதான் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறவரா இருந்தா அவரு நல்லவராதாமா இருப்பாரு. என்னங்க? சரிம்மா, ஓகேவா? பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நமக்கு சம்மதம். இவங்கிட்டியா? இவனா? தன நன நன நனனா 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 தன. ஆ டேய், அறிவில்ல, கடா மாதிரி வளர்ந்துருக்கேடா, ஓரமா போடா. நீ பேசுனது போதுண்டா, கண்ணு கூசுதுடா, மூடுறா. தன்னானே தானே நன்னே
நே தானே அண்ணா நே தானே நன்னே. சார் ஒரு நிமிஷம். என்னடா கத்துற? மூச்சு விட முடியல. டேய் வாங்கடா. ஸ்கெட்சு சேகர் தம்பி என்கிட்ட மாட்டினான். அவன் மேல இருந்த கோவத்துல அடின்னு அடிச்சோம். உண்மை சொல்றா. சொல்றா உண்மையா. சொல்றா உண்மையா. இல்லடா பேசாம இருக்க. சொல்றா. சொல்லுடா உண்மையா. விட மாட்டேன்டா உன்னையா. சொல்லுடா உண்மையா. இல்லடா பேசாம இருக்க. சொல்லுடா. சொல்லுடா உண்மையா. சொல்லுடா. இல்லடா முழிக்கிற. சொல்லுடா. சொல்லுடா உண்மையா. என்ன உத வாங்கினா சரிபடுவேன். சொல்லுடா. சொல்லுடா. உன்னை உதைச்சாதான் சரி. உன்னை குத்துறாதான் சரி. அண்ணனை பத்தி சொல்ல முடியாது. எவ்வளவு ஆச்சாலும் சொல்ல முடியாது. இல்லடா முழிக்கிற. சொல்லுடா. இல்லடா பம்புற. சொல்லுடா. இல்ல பம்புற. சொல்லுடா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இடிச்சா மூஞ்சில அடிப்பேன். சொல்றா. சார் அடிச்சு கையெல்லாம் வலிக்குது சார். போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். இப்போ போயிட்டு வா. போய் வெளியில உள்ள போலீஸை வர சொல்லு. சரி சார். சொல்றா. யோ எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாயா? ஸோ என்ன சார் நீங்கள் அடிச்சே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் சார் அடிச்சே சொல்ல மாட்டேங்கிறேன் நீ. சரி சரி அண்ணன் எங்கே இருக்கான் சொல்லிடு. சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் சார்? மரியாதை சொல்லு. சொல்லுடா. மரியாதை சொல்லிடு. சொல்லு. சொல்லு. யோ இவன் திருந்த மாட்டாயா. அடி வாங்கி தான் சாவான். இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஆமாம் சார் வந்திருக்காரு. சார்கிட்ட சொல்லலாம். சார் அவனை என்னதான் அடிச்சாலும் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான். ஆமாம் சார். என்னையா இவ்வளோ அடிச்சு சொல்லலாம்? இவன் மனுஷனா மாடா? சார் அடிச்சு லட்டியே உடஞ்சி போச்சு சார். எங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல சார். அவன் சரியான கல்லூலி மங்க சார். சரி லாடம் கட்டுங்க. கட்டிடுவோம் சார். ஒழுங்கு கால போடுங்க. நல்லா கட்டு. ஆட்டாரா என்ன விட்டுருங்க. நல்லா கட்டி ஆயிட்டு. எனக்கு எதுவும் தெரியாது. கட்டியா சேர்த்து கட்டுங்க. ஆனா கால்ல போடு. போடு நல்லா போடு போய் செய். அப்படிதான் போடு. இன்னும் போடு. விட்டுரு. குதிரா. விடுங்க. குதிரா. 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 விட்டுருங்க. எனக்கு எதுவும் தெரியாது. போடுங்க. போடுங்க சார். போடுங்க சார். விடுங்க. என்ன என்ன அப்படி இருக்கான்? என்ன சார் இவனை வச்சு சேகர் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்ம தாலியாக இருக்கிறானே சார். அவன் ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்னா அவனை பிடிச்சி நாளைக்கு என்கவுண்டர் பண்ணிடுவோன்னு பயத்தில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு அவன் என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம். எனக்கு அவன் சேகர் எங்கே இருக்காங்கிற உண்மையை சொல்லணும். அப்படி இல்லை உங்களை. சார் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார். என்னையா பண்ண போற? சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார். நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க சார். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நான் திரும்பி வரதுக்குள்ள சேகர் பற்றியுள்ள உண்மையில எனக்கு தெரியணும். ஓகே சார். சார் அவனை எப்படி பிடிச்சிடலாம் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய் எந்திரா. டேய் தம்பி இப்படியே அடி வாங்கினா என்னத்துக்குடா ஆகும் இந்த உடம்பு? தம்பி சின்ன வயசுடா. நீ இல்லை என்ன வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்குடா. உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் உனக்கு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்கிறீங்களா சார்? சொல்லு.
இப்போ சேகரன் நான் காட்டி குத்தானு வை. என்னை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? எப்படியா என்கவுண்டர் தானே பண்ண போகிறீங்க? அதுக்கு நான் எங்கள் அண்ணனுக்கே விசுவாசம் பண்ணிட்டு போயிடுறேன். எங்கள் அண்ணனுக்கும் விசுவாசம் இல்லாமல் நானும் உயிரோட இல்லாமல் எதுக்கா? போங்க சார், போய் சாப்பிட்டு எனக்கு பிரியாணி வேணுவாங்க. என்ன யோசனை பண்ணுறீங்க? என்னையா பின்ன ஏசி வேற அவங்ககிட்ட உண்மையை வாங்குங்கிறாரு. அவன் தான் எவ்வளோ அடிச்சாலும் சொல்லியே தொலைக்க மாட்டானே அவன். ஒரே டென்ஷனாக இருக்கியா. அப்போ என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுறது? சரி, பாக்கெட்டில் எவ்வளோ பைசா வச்சுருக்க? என்கிட்ட எதுக்க காசு? என்னையா சொல்கிற? நீ தான் தெருவா கலெக்ஷன் போயிட்டு வண்டி கடைக்கு போனால் 2 மட்டன் சூப்பு கொடுக்குறான், இன்னொரு கடைக்கு போனால் பரோட்டா கொடுக்குறான், ஒருத்தன் 10 இட்லி கொடுக்குறான். வேற என்ன கிடைக்குது? அதான் பார்த்தாவே தெரியுது. யோ, உடம்ப கொஞ்சமாக வளரியா. நாளைக்கு ஏதோ ஒன்று ஓடணுன்னா உழுதுகளும் தொலைஞ்சிடாதியா. நாங்கள் தான் வந்து தூக்க வேண்டியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? சரி வா, வேற ஏதாவது ஐடியா சரி வாங்க. ஏன் சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க ஃபேஸ் காட்டி கொடுக்குது. ஒரு அக்கிஸ்ட்டை கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறான். அவன் என்னத்தை அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். மேல் இடத்துல வேற ப்ரெஷர் ஜாஸ்தி. அவன் உண்மையை சொன்னதான் ஸ்கெட்ச் சேகரை பிடிக்க முடியும். இது இல்லாமல் பல இடத்துல இருந்து ப்ரெஷரு, டென்ஷனு, இப்படி பல வகையில் டார்ச்சலாக இருக்குது. கமிஷனர் வேற குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த டென்ஷன் தான் ஒரே மண்டை காயுது. வீட்டில் இருக்கிற டென்ஷனை வேலையில் காட்டாதீங்க, வேலையில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டாதீங்க, சரியா? சரிம்மா, இனிமே நான் கரெக்டாக இருப்பேன். டேய் எந்திரா, எஞ்சி உட்காரு. டேய், இது அடி வாங்குற வயசு இல்லை, லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற வயசு. நீ மட்டும் சேகரை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னை அந்த கேஸில் இருந்து விடுதலை பண்ணிடுவேன். உன்னை என்கவுண்டர் பண்ண மாட்டோம், நீ நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா காலை ரெண்டையும் விரிச்சு லத்தியை வச்சு தட்டான வையே, மரண வலி வலிக்கும், தெரியுமா? இவ்வளோ சொல்லியும் சொன்னதே சொன்ன, அவ்வளோதான். நல்லா யோசிச்சு முடிவெடு. வர்றேன். டேய் சொல்றா, உங்க அண்ணன் இருக்க இடத்த உண்மையை சொல்றா. உங்க அண்ணன் இருக்க இடத்த சொல்லு. என்ன யோசனை? யோ, என்னையா யோசனைன்னுக்கிட்டு பின்னணையா? அவர் என்னடாண்ணா அவங்ககிட்ட உண்மையை வாங்குங்கிறாரு. அவனை சாவடி அடித்தாலும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாயா. ஒரே டென்ஷனாக இருக்கியா. அம்மா, அப்பா, வாங்க வாங்க உட்காருங்கம்மா. நாங்க நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா? அம்மா, டீ காஃபில சாப்பிடுறீங்களா? பாத்தியா என் பொண்ணை எப்படி பாத்துக்கிறாரு பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குதாம்மா ஆசைப்பட்டேன். யோ, ஏதாவது வாயை திறந்தானா? சார், அவனை வான் பண்ணிருக்கேன் சார். அவனை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். அதை கேட்டு பயந்து படுத்துட்டான் சார். என்னது படுத்துட்டானா? கூட்டு வாங்க இப்படி. யோ, ஸ்கெட்சு சேகர் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் கிடச்சிருக்காங்கய்யா. இவன் சொல்கிறானா பார்ப்போம், இல்லைன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். பார்த்துக்கலாம். என்னய்யா கூட்டு வாங்கன்னா இழுத்துட்டு வரீங்க? சார், எவ்வளோ எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான் சார். எழுப்புங்க. டேய் எந்திரிடா. டேய் எந்திரா, ஐயா கூப்பிட்றாரு, எந்திரா. சார், பேச்சு மூச்சு இல்லை சார். பேச்சு மூச்சு இல்லையா? ஆமாம் சார், பாருங்க சார். யோ, ஆமையா செத்துட்டாயா? செத்துட்டானா? யோ, என்னையா பண்ணீங்க?
விசாரிக்கிறது கொஞ்சம் பார்த்து விசாரிக்க வேண்டாமா சார் ஏற்கனவே பப்ளிக் நம்ம மேலே பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. மேலிடத்துக்கு பதில் சொல்லி முடியாது. ஆ என்னையா பண்ணிட்டீங்க? சாரி சார். சாரி சொன்னால் போன உயிர் திரும்பி வந்துருமா என்ன? ஆ கொஞ்சம் விசாரிக்கிறத பார்த்து விசாரிக்கலாம்ல. நாளை கோர்ட்டில் வர அவனை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஐயோ உங்களால் பெரிய தொந்தரவாக போச்சு எனக்கு. சே ஏப்பா. சார் ஆமாம் சார், இந்த சேகர் தம்பியை கஸ்டடி வச்சு விசாரிச்சோம்ல சார், செத்துட்டான். இல்லைங்கய்யா, என் மேலே ஒரு தப்பும் இல்லையா. இல்லையா விசாரிக்க சொன்னேன், கொஞ்சம் கடுமையாக விசாரிச்சிட்டாங்க போலுக்கு. சரிங்க, நீங்கள் தாங்க உதவி பண்ணணும். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணிடுறோம். சரி சார், சரி சார், சரி சார், சரி சார். அப்பா யோ, உங்களால் பெரிய பார் அந்த ஒயர் இருக்கு பார், இந்த போர்டில் ஒயரை மாட்டுங்க, வாயில் கொண்டு போய் ஒயரை கொடுங்க. சுவிட்சை போட்டு சாக்கடிச்சு சூசைட் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லி கேஸை முடிங்கய்யா. சரிங்க சார். சரி சார். இதையாவது ஒழுங்காக பண்ணுவீங்கல்ல? பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன் சார். கரெக்டாக பண்ணி தொலைங்க. ஓகே சார். ஓ கையப்படியா அப்படி. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வாட்டி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இவன் செத்த பிற்பாடி என்னை டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. எங்கடி உன் புருஷன்? ஆடி. எங்கடி உன் புருஷன்? எங்கடி உன் புருஷன்? எங்கடி உன் புருஷன்? குடுறா போன குடுறா. இந்த போனு பேசு. ஸ்கெட்ச் சார் மச்சான் வந்து சொல்லி அவன் தம்பியை போட்டான்ல, உன் புருஷன் போட்டான்லடி. நான் இந்த ஃபிகரை மட்டை தானே பண்ண போறீங்க? ஆமா. மட்டை பண்ற முன்னாடி டேய் என்னடா இது? இல்லக்கா பசங்கனா நீங்க. டேய் நம்ம பண்ற தொழில் வேணா இல்லீகலா இருக்கலாம்டா, ஆனா அதுலயும் லீகலா இருக்கணும்டா. ஏய் பண்றே பேசுறீனா? என்னடா பண்ணலாம் இவள? ஆசிட் தொட்டில கடிச்சிடலாம். என்னடா பண்ணலாம் இவள? செங்கல் சூளை வச்சு எரிச்சிருந்தா. என்னடா பண்ணலாம் இவள? கழுத்து அறுத்துனா. ஏய் நீ என்னடா சொல்ற? கல்லை கட்டி கடல்ல இருக்கலாம்ண்ணா. என்னடா பண்ணலாம்? சத்தமே இல்லாம செஞ்சிருந்தா. முடிச்சிட்ட? முடிச்சிருந்தா. மாமா அவன் கிடைக்கல மாமா. அவன் பொண்டாட்டியே போட்டான். அவன் பொண்டாட்டி யாருக்குடா வேணும்? அவனா போடணும்டா. முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. ஓகே என்னவா பண்ணுறது? நெக்ஸ்ட் டைம் போட்டுலாம் மாமா, கண்டிப்பாக தேடி வருவான் அவன். ஏறுங்கடா வண்டியில். மகேஷ் எடுறா வண்டிய.
கொல்லுடா அவனை. ஸ்கெட்சி சேகரால் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வேலை எல்லாத்தையும் இழந்தேன். என்னதான் என் மனைவியை கொலை பண்ணவனை கொன்னாலும் இதுக்கு காரணமானவன் ஸ்கெட்சி சேகர் தான். அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். நான் டிஸ்மிஸ் ஆகியிருக்கையில் ஒரு போலீஸ்காரரு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. வாங்க சார், உட்காருங்க. சார், உங்களை இந்த நிலைமையில் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். டிஸ்மிஸ் ஆனால் என்ன சார், உங்களுக்கு அன்அஃபிஷியலாக வேலை நான் தரேன் சார். நீங்கள் அதை செஞ்சு முடிங்க சார். சார், நானே வேலை இல்லாமல் இருக்கேன். இதில் என் ஃபேமிலி வேறு இல்லை. இதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? இதில் டிபார்ட்மெண்ட்லேயே என் பேர் கெட்ட பேராக இருக்குது. என்ன சார் யோசிக்கிறீங்க சார்? நீங்கள் ஒரு நல்ல நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் சார். சார், உங்களை மேல் இடத்துல சொல்லி தான் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். உங்கள் போலீஸ் பயணத்தோட முடியக்கூடாது சார். சரி சார், உங்களால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையை நான் முடிச்சு தர்றேன் சார். உங்ககிட்ட இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன் சார். நீங்கள் முடிக்க முடியாத ஸ்கெட்ச் சேகருடைய கேஸை நீங்களே வந்து எடுங்க.
என் சைட்லேருந்து எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் சார். சரி சார், தேங்க்யூ. நான் நான் வரேன். முடிச்சு தர்றேன் சார். தைரியமாக போங்க சார். நான் கொலவெறியில் இருந்தப்போ அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்ல தீனியை போட்டார். ஸ்கெட்சி சேகர் கூட்டாளியை பார்த்தேன். அவன் எனக்கு இந்த கேஸில் ஒரு நல்ல தடயத்தை கொடுத்தான். நான் டிஸ்மிஸ் ஆனதுனால எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது. அதனால் சேகர்கிட்ட நான் நேரடியாக மோத முடியல. எனக்கு இன்ஸ்பெக்டர் ஒரு ஹெல்ப் பண்ணார். அன்றைக்கே அவனை போட்டிருப்பேன் சார். குடும்பம், வீட்டுக்கு வர ஒரே பையன் சார். எங்கள் அண்ணன் இல்லை, அதனால தான் அவன் இன்னும் உயிரோடு சுற்றினுக்கிறான். இதை மாதிரி தான் சார் ஒரு தடவை ஒரு மேட்ரு பண்ணிட்டா 2 மாதமாக கார்லேயே சுற்றிருந்தானுங்க. என்னது, கார்லேவா? ஆமாம் சார். செக் போஸ்ட்லாம் போக மாட்டானுங்க, வெறும் லோக்கல்லே தான். ஸ்கெட்சி சாகர் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு சார். பண்ணிடாதீங்க சார். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதம்மா. நீ கோஆப்ரேட் பண்ணா நாங்கள் உயிரோட பிடிப்போம். காசு கூட எதுனா வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். என்கவுண்டர் மட்டும் பண்ணிடாதீங்க சார். லஞ்சம் கொடுக்க பார்க்குறியா? அவன் எவ்வளோ பெரிய அக்கிஸ்டும் தெரியுமா? இப்படியெல்லாம் பேசினா நீயும் ஜெயிலுக்கு போகணும். சரி சார், கோஆப்ரேட் பண்ணுறேன். அப்படி வா வலிக்கு. கோஆப்ரேட் பண்ணுறேங்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியே இருந்த அதிகாரிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேடம், என்னாச்சு? ஆமாங்க சார், அவர் வீட்டில் தாங்க சார் இருக்காரு. அரெஸ்ட் மட்டும் பண்ணுங்க சார், சுற்றாதீங்க சார். நான் சுடுறதும் சுடாமல் இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்கு சார். அரெஸ்ட் மட்டும் பண்ணுங்க சார். நான் கைது பண்ண தான் பார்ப்பேன். நீ போய் கதவு தாவு போடு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் நல்லா தாங்க இருக்கேன். எதுக்கு இப்போ தாப்ப போட்ட? யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான். அப்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஒரு மாதிரியாவே இருக்கே. அப்படி ஒன்றும் இல்லைங்க. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பேச பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடு. அப்படி ஒன்றும் இல்லைங்க. மறைக்காம சொல்லு. ஐயோ, என்ன இல்லைங்க, பிரச்சனை எந்த சொல்லுடி, பிரச்சனையும் இல்லைங்க. பாத்துக்கலாம். எந்த என்ன பிரச்சனையும் பிரச்சனை சொல்றீ? இல்லைங்க. உங்களை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாடி? நம்பிக்கை துரோகம் பண்ணலங்க. நீங்க உயிரோட இருக்கணும் தாங்க பண்ணேன். ஏய், வா சீக்கிரம் வா. போடா டேய். என்னையா அது? தப்பிச்சிட்டானையா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவரை போய் பாருங்க, போங்க. சரிங்க சார். மிஸ் ஆயிட்டானே. எப்போவுமே போலீஸ் வந்து 2 பிளான் வச்சுருப்போம். ஒரு பிளான் ஃபெயில் ஆகிப்போச்சு. அன்னைக்கு நைட்டே பாம்பேக்கு ஃப்ளைட்டில் போனேன். ஸ்கெட்சி சேகரோட அடியாளோட பாஸ் அங்கே இருந்தான். ஏன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே? டேய், மாட்டிக்கிட்டடா. நான் ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, எனக்கு ஒண்ணு. இவன் ஒரு டார்ச்சர், நீ ஒரு டார்ச்சர். ஏய், இது எங்கிட்ட கண்ணு காட்டுற மாட்டாடா.
டேய், ஸ்கெட்சி சேகரை போட சொல்றான். சொல்றானா? ஏய் பாய் பேசுறேன். சொல்லுங்க பாய். ஸ்கெட்சி சேகரா போட்டு தள்ளிங்க. எதுக்கு பாய்? டேய் சொல்றது செய்யுங்கடா. சரி பாய். கூட இருந்து குழி படிச்சிட்டீங்களா? விடுங்கடா. எப்படியா அவனை போட்டுறா? ஏய் போட்டா நான் எதிர்பார்த்த மாதிரியே செத்துட்டான். எனக்கு என்ன ஆதங்கன்னா என் கையினாலே அவனை கொல்ல முடியல. அப்ப ஜீவாவும் கனிமொழியும் என்ன ஆனாங்க? எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் குற்றவாளிகள். அவங்கள உயிரோட விட எனக்கு மனசு இல்லை. சேகரோட அடியாளு ஜீவா, அவனுடைய ஒய்ஃபோட லிங்கு எனக்கு கிடைச்சது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சேகரை நான் பிடிக்கணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஃபோன் கால்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரே ஒரு ஃபோன் காலில் இருந்தது ஸ்கெட்ச் சேகரோட உயிர். கனிமொழியை வச்சு ஜீவாவையும் தனாவையும் சேகர்கிட்ட இருந்து பிரித்தேன். அப்போ தான் என்னால் சேகர்கிட்ட நெருங்க முடியும். கனிமொழி ஜீவாவை கொலை பண்ண ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கா. ஆனால் இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னான். அதனால் அவங்க 2 பேரையும் நான் விட்டுட்டேன். இது கூட அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான். வாங்க. எப்படி இருக்க? இப்போதான் தோந்து அவனுக்கு ஃபோன் பண்ணணுன்னு பேசுடி. அன்னைக்கு நீ பண்ண தெரியுமா? அதை பற்றிலாம் நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு நீ பண்ணதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. அன்னைக்கு தூங்கும்போது நெஞ்சில் கண்ணு வச்சல, அன்னைக்கே சுட்டுருந்தா கூட நிம்மதியாக செத்துருப்பேன்டி. எங்கள் அப்பா அம்மாவோட வாழ்ந்தனே ஒரு வாழ்க்கை, அது உன் கூட தாண்டி வாழ்ந்தேன். ஏன்டி இப்படி பண்ண? சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றா இருக்கலாம். எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? என்னதான் பண்ணாலும் நீ எனக்கு பண்ணது மறக்க முடியலடா. ஏய், கேட்டானடி அவன். நீதான் வேணும் பின்னாடி வந்து இப்ப செத்து இருக்கான். உன்னை நம்பி போதான்னு அப்பயே சொன்னேன். கேட்டானா அவன்? நான் ஒன்று சொல்ல கேட்குறியாடா? சொல்கிறா, நான் கேட்குறேன். நாளைக்கே என்ன கனிமொழி எதாவது பண்ணிட்டேன்னா நான் பண்ணுவேன். அவளை போட்டுருவேன். இப்போல்லாம் பண்ணக்கூடாதுடா. அவள் கண் முன்னாடி ஒருத்தனை போட்டோம். என்ன காரணம்? பணம். நம்மளுக்கு எமோஷன் கிடையாது. நம்மளால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. ரிவெஞ்ச் எடுப்பால. திருப்பி நம்ம ரிவெஞ்சு எடுக்கக்கூடாது. அவள் எமோஷன் ஆனவளா. என்னதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட நெருங்கி பழகினாலும் அவள் கண்ணில் தெரியுதுடா பழி வாங்குற வரி. உன்னால அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா.
செத்துட்டானடி. இனிமே கண்ணில் பட்ட அப்படியே போட்டு போயினே இருப்பேன். பற்றாத. சார் ஸ்கெட்ச் சேகரை வந்து சூப்பராக போட்டிங்க சார். அப்படியா? அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குது சார். அடுத்த ப்ராஜெக்ட் நானே ரெடி பண்ணிட்டேன். அப்படியா சார்? யார் சார்? இதாண்டா கிரிமினல். சாவுடா கிரிமினல். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடே இருக்கக்கூடாது. செத்து தொலை. சார் இவன் சாக வேண்டியவன் தான் சார். நான் பார்த்துக்கிறேன் சார். துப்பாக்கி என்கிட்ட கொடுங்க சார். கொடுங்க சார். கொடுங்க சார். தயவு செஞ்சு கொடுங்க சார். தயங்காம கொடுங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைரியமாக போங்க சார். பார்த்துக்கிறேன். ஸ்கெட்சி சாரோட எதிரிகிட்ட பணம் வாங்கிட்டு என்னை கூலிப்படையாக யூஸ் பண்ணிட்டான். என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய போலீஸை இப்படி பண்ணியிருக்கான். அதை என்னோட ஒர்க் பண்ண போலீஸ் தான் சொன்னார். அதிகாரியே தப்பு பண்ணாலும் அவன் என்னைக்காவது மாட்டுவான். அவனுக்கும் இதே என்கவுண்டர் தான். யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறவனை தண்டிச்சு தான் ஆவேன். அப்போ தான் யாருமே தப்பு செய்ய யோசிப்பாங்க. தப்பு பண்ணுறவனை தண்டிக்கணும். இதுதான் என் லட்சியம். என் மனைவி பேரை சொன்னதுனால தான் நான் இதெல்லாம் சொன்னேன். வெளியில் சொல்கிறாதீங்க. என்னை இப்படியே இருக்க விடுங்க. என்னதான் குற்றவாளியை கொன்னாலும் நானும் ஒரு குற்றவாளி தான். ஸ்கெட்ச் சேகர் ஒரு ரவுடி, ஜீவா தனா 2 பேரும் ஒரு ஸ்மால் டைம் கேங்ஸ்டர். ஜீவா கனிமொழி லவ்வர்ஸ். காசியோட ஒய்ஃபை கொலை பண்ண விதம், காசி டிஸ்மிஸ் ஆகியும் தன் போலீஸ் பயணத்தை தொடர்ந்த விதம், இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பர் கிரைம் ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டோரி ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா? நான் ஒரு நல்ல ஸ்டோரி பிடிச்சிட்டேன். போலீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆகி ஹிட்மேன் ஆயிட்டாரு. ஸ்டோரி கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஒரு ஃபார்மர், போலீஸ், வெரி குட் கேரக்டர்ஸ் அண்ட் பேன்ஸ் ஹிட்மேன். கதை சூப்பரா இருக்குமா? இப்படி ஒரு கதை நான் கேட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குமா? ஓகே சார். ஆமா, இந்த ஸ்டோரி உண்மையா நடந்ததா என்ன? இல்ல சார், நான் நிறைய கேதர் பண்ணேன். ஒட்டுமொத்த போலீஸோட ஆதங்கம் தான் சார் இது. வாவ், குட். ஆமா, அந்த போலீஸ் இப்ப என்ன பண்றாரு? ஜெயிலில் ரவுடி பசங்களை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே மங்கி போச்சு. உன் கண்ணை பார்த்த பிறகு தான் அப்படியே கூலிங்காக இருக்கு. நீங்கள் பரோலில் தான் வந்திருக்கீங்க, ரிலீஸ் ஆகில்ல. வந்த உடனே கூட்டாளி பார்க்க போகிறேன்னு போயிடாதீங்க. ஒரு வாரம் என் கூட தான் இருக்கணும். உன் கூடயே தான் இருப்பேன் செல்லம். ஒரு நிமிஷம் இரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என் செல்லம். போயிட்டு சீக்கிரமா வாங்க. அட பாவி, ஏன்டா என் புருஷனை கொன்ன? நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பொம்பளையாச்சும் பாக்குறேன். பொம்பளையா? நானே 10 கொலை பண்ணவதாண்டா. 10 கொலை பண்ணவளா? அப்ப சாவடி. அவ டிஸ்மிஸ் ஆகி சும்மா தான் வீட்டில் இருக்காது. எனிவே, ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க் யூ சார். உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத படமா பண்றோம். 100% ஜெயிக்கிறோம். ஓகே ஓகே. இவனை பழிவாங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க. நீ கியூ கொடுங்கயா? கியூ கொடுக்கல, டைலாக்ல இருந்து போய்க்கலாம். நீதான்டா. ஆஹா. பார்க்க போலாமாண்ணா? இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகல. நான் பார்க்க போலாமாண்ணா? கார்ல சுத்தத்துக்கு முன்னாடி
சாரி நான் வீட்டில் தங்க போகிறேன் அது சாரி சார் கழுத்து கையும் கழுத்தையும் பிடிக்கிறேன். ஏய் ஃப்ரேம் நல்லா நல்லா இல்லைன்னா வேற ஏய் சூப்பர் அடா பாவி பக்காவா கிடையாது எடுத்துட்டு வந்து பாடுறா அதை போலாமா ரெடி ரோலிங் எனக்கு ஒரு யோசனை. என்னது? சரி நீங்கள் பேசுங்க சார் அவட்ட அந்த டைலாக்லாம் கொஞ்சம் கிட்ட பேசுங்க. ரோலிங் சார். அங்கே பார்த்து வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி ஆக்கிட்டான் மானிட்டர் அங்கே பார்த்துருங்க அங்கே பார்த்துருங்க இதே வீட்டில் கட்டாதீங்க வீட்டிலே காட்டாதீங்க வேலையில் இருக்க டென்ஷன் வீட்டில் காட்டாதீங்க டென்ஷன் வேலையில காட்டாதீங்க. வேலைக்கு போகிறேன். சார் எனக்கு டைலாக் மறந்துட்டேன். இந்த ஸ்கெட்சி சேகர் ஸ்கெட்சி சேகரோட அண்ணன் தப்புங்க. ஸ்கெட்சி சேகர் மும்பையில் போய் 2 கூட்டு கூட்டுருக்கியாடா ரோலிங்னா பிஎம் வரும். அதை எடுத்து ரோல் பண்ணி நிறைய பிஎம் வரும். அதை எடுத்து ரோலிங்லாம் பண்ண வேணாம் சார். நான் சொல்ல சார் நீங்கள் டிஸ்மிஸ் ஆனால் என்ன சார்? சார் உங்களுக்கு டிஸ்மிஸ் எனக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால தானே இந்த போஸ்ட் இருக்கேன். இங்க பாடுறா. சங்கிள் சங்கிள் பண்ணுண்ணா புரியுதா? கோஆபரேட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் சார் ப்ளீஸ் சார் சார் அது ஸ்மட் பண்ணுங்க சார் சுற்றாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் சார் சுற்றாதீங்க. ஃபாலோ பண்ணுங்க சார் ஃபாலோ பண்ணுங்க சார் இருங்க இல்லை சார் அந்த ஷாட் போட்டுடலாம். உங்கள் ஷாட் நான் போலாம் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். நான் அலைன்மெண்ட்ல வந்தேன். தென்ன இல்லை அதான் ஆக்ஷன். ஆக்ஷன் சார் கை போடுங்க. நான் சொல்லுங்க சார் டைரக்ட் சொல்லுங்க. ஜெயிலில் ஒரே ரவுடிங்கில் பார்த்து ஆல் தி பெஸ்ட் கட் சார்.